அமுச்சு விடுறத தாண்டி நாங்களே வர்றோம்டா விஸ்வநாத சன்ஸ் நாங்க பெங்களூர் தான் பிளான் பண்ணிருக்கோம். நேர்லயே ஒரு பிளான் வந்து இருக்குது. நேர்ல வந்து பெங்களூர்ல எம்ஜி ரோட்ல ஒரு தியேட்டர் இருக்குது. அது நான் சொன்னேன் மல்டிபிளெக்ஸ் ஸ்வாகத்னு. இப்ப என்ன பண்றது தெரியுமா, அந்த எம்ஜி ரோட்ல எங்களுக்கு டிக்கெட்டே எடுத்து வச்சிடுறேன். பக்கத்துலயே நல்ல ஹோட்டலா வந்து ரூமும் புக் பண்ணிடுறேன். கையோட வரையில ஐபோன் எவ்வளவு டிக்கெட் புக் பண்ணணும் ப்ரோ? 2 பேருக்கு நாங்க 2 பேரும் 20 டிக்கெட்டா பார்க்க போறோம். 2 டிக்கெட் தான். ஓகே ப்ரோ 2 டிக்கெட் புக் பண்றோம். ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ. வேற மாம்ஸ் வேணா சிங்கிளா வர டவுன்ல வர என்ன மாம்ஸ் உங்க பிரச்சனை என்ன மாம்ஸ்? நீங்க வாங்க ப்ரோ. போயிட்டாரா? நான் பாத்துக்கிறேன் வாங்க. அவரு கிளிச்ல வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்தா கொடுக்குறேன் ப்ரோ. பாருங்க இதே அப்துல் நீ இருக்கியா, நீ யாரும் நாகர்கோவில் வரேன்னு சொல்லி இருந்தா நீ எல்லாம் ஊரை விட்டு இருந்தாலுமே ஊரை விட்டு ஓடி இருப்பேன். நானே எங்க ஊருக்கு ரொம்ப அதான் அது என்னாச்சுங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்களா? என்னாச்சு இன்னும் ஓபன் பண்ணல? பக் ஆகுது உங்களுக்கு? ஆமா பக் சாக்கோட்ட முக்கியமான ப்ரோ நம்ம ஊருக்கு மட்டும் தான் ஓபன் ஆகல ப்ரோ. மத்தெல்லாம் ஓபன் பண்ணிட்டு மத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. கேரளாவும் ஓபன் ஆயிடுச்சு. இது மத்த எல்லா புதுக்கோட்டையுமே ஓபன் பண்ணிட்டான், திருச்சி ஓபன் பண்ணிட்டான், சேலமும் ஓபன் பண்ணிட்டான். இப்ப பார்த்தேன். இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டி ரிச்சியில மட்டும் தான் 9 மணி ஷோ கன்ஃபார்ம் இல்லைன்னு போட்டிருக்கான். நம்மளுக்கு கடைசியா பாருங்களேன், நான் முந்தானத்தே சொன்னேன் மதுரைக்கு தான் கடைசியா ஒத்தோட போறான். டேய் உங்களெல்லாம் அத்து விட்டாச்சுலடா, ஏன்டா ஒட்டிக்கிட்டு கூடவே வரீங்க? சை வெயிலா தருத்திரம் துரத்தி விட்டாலும் கூடவே வருதுன்ற மாதிரி இந்த திண்டுக்கல் கேஸ் எப்பவுமே இப்படிதான் மாம்சு. நீங்க வெளியூர்லயும் போயிட்டு ஏதாவது பண்ணி விட்டுறானுங்க மாம்சு. கேட்டா மதுரைன்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க. எங்களுக்கு பெருத்த அவமானம் சொல்ல போனா ப்ரோ, இங்க பெங்களூர்ல ஆல்மோஸ்ட் பிவிஆர்ல சிங்கிள் ஸ்கிரீன் எல்லா தியேட்டர்லயும் பிவிஆர்லயும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90% புக்கிங் ஆயிடுச்சு ப்ரோ. இங்க பெங்களூர்ல இங்கெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, கலெக்ஷன் திருப்பி ஆகாது அப்படிங்கிற ஈஸியா ஒரு 60 crores ஆயிருக்கோம் ப்ரோ. இன்னைக்கு படம் வந்து இந்த நேத்து வரல. என்ன பண்றது? இப்ப இதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் தீட்டிக்கிட்டு யாவது சாக்கோ நான் சொன்னா ரொம்ப பச்சையா இருக்கும். வேற உதாரணம் சொன்னா அப்படின்னு பாக்குறேன். இல்ல அதான் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாத. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவர் சொன்னது கரெக்ட் தான். நீ பாட்டுக்க நான் இல்ல நான் அன்னைக்கே நான் வேற பொசிஷன் ட்ரை பண்ணிருக்கேன். பேச வைக்கிறாங்க என்ன ப்ரோ விடுங்க. இப்ப அபிஷியலா ட்வீட்ஸ் வருமா இல்லையா? ஒரு ஹரி வர போட்டிருந்தாரு. அபிஷியலா இன்னும் வரவே இல்லை. அபிஷியலா 1 மணிக்கு வரணும். அபிஷியலா வரல ப்ரோ. அபிஷியலா இன்னும் போடவே இல்லை. இவங்க சாயபங்கரும் போட்டிருக்காப்ல. ஆனா அபிஷியலா யாருமே வந்து இது பண்ணலையே. தூங்க போயிட்டானுங்க. தூங்க போயிட்டானுங்களா உண்மை போயிட்டானுங்களா தெரியல. போட்டவனை காணோம். எங்க ஆர்ஜே போடுவானாலே கொஞ்சம் இல்ல சாக்கோ, நான் ஆபாசமாலாம் பேச மாட்டேன்டா. இது நான் வந்து பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட். எங்க டெக்ஸ்ட் புக்கே அப்படிதான் இருக்கும். அதுல பொண்ணுங்கன்னு இல்லாம இருக்கு. பொண்ணுங்க தான் படம் வருது. என் காலேஜ்ல என் கிளாஸ்ல 42 பொண்ணுங்கடா, வெறும் 8 பசங்க தான்டா. என்ன நினைச்சு நீ? பொண்ணுங்க தான் அதிகமா உட்காந்து படிக்கீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை. ஏன் அதை விட நம்ம கருப்பு டாபிக் வரும். கருப்பான டாபிக் வரும். டாபிக் நல்லா தான் இருக்கு. இப்ப வேணாம், இன்னொரு நாள் பேசு. பாஸ் பண்ணி இன்னொரு நாள் ஞாபகப்படுத்துங்க. அன்னைக்கு பேசுவோம். யாரோ சொன்னாங்க ஏற்கனவே பாலா மாம்சா சொன்னாங்க, நீங்க 2 பேரும் இருந்தாலே ஏற்கனவே பொண்ணுங்க மேல வராதுங்க. நீங்களே ஏன்டா வர்றீங்க? சரி கைஸ், நாளைக்கு போங்க, போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. எவனா ஸ்பாட் எடுத்து போட்டீங்கன்னா வாயிலே விட்டுவேன். ஏன்னா எங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எல்லாரும் தமிழ்நாட்டுல பூரா பேரும் படம் பாக்குறீங்க. வயிற்றுல இருக்கேன். நான் ஒண்ணும் இல்ல. 18ஆம் படிக்கார் நீங்க பாக்க போறது எங்க குலதெய்வம் வந்தேன். நான் போயிட்டு 10 ரூபா தாள வெட்டி போட்டு வந்துருவேன்.
நாசமா போயிடும். இன்டெரக்டா சொல்றாப்ல இது டிஎம்ல இது அனுப்பிச்சு பாரு உனக்கு நான் வந்து சூனியம் வைக்கிறேன் அப்படிங்கிறப்பல டிஎம் அடிச்சா டிஎம்ல நான் நேர்ல பார்த்தாலே நான் அடிச்சு விட்டுருவேன். நேரா உட்காந்து நான் இதுக்காகவே எஸ்ஆர் ப்ரோ நம்பர் வாங்கி இல்லைன்னா டீம் நம்பர் வாங்கி அனுப்பி விட்டுறேன். உடனே இந்த ஐடியா தூக்குவேன்ட்டு. ஹரி ப்ரோ தலையில் மேல ஒரு டீம் ரெடியா இருக்கான். ஏன்னா எனக்கு பாத்தீங்களா வார்னிங் ட்விட்ட நாளைக்கு ஷேர் பண்ணா உடனே சட்டப்படி நடவடிக்கைன்னு போட்டாங்க. அப்படியா இன்னும் ரிலீஸ் பண்ணலையா? நியூஸ் ஆமா சேனல் தயவு செஞ்சு பார்த்தேன். யாரும் போட்டுறாதீங்க கீழே படத்தை ஓட்டி எவ்வளவு எகத்தாலும் போயிரு. அது கீழே அவனை போட்டிருந்தேன் நடவடிக்கை. டேய் நீ போல ரிலீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை ஏறா தாயிலே. அவன் அதை சமாளிக்கதான் இதை போட்டது. அவரை பத்தி அவன் நினைச்சிட்டான், அவனை பத்தி நம்ம பாவமா நினைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டான். போட்டு அடின்னு அடிக்கானுங்க. சுபிவம்ஸ் இதுக்காகவே அவர் நாளைக்கு பேக்கடியில உட்காந்து ஃபுல் லைவ் போட போறாப்ல. அதான் இல்ல அதான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே நாளைக்கு இல்ல பாத்துக்கலாம். இதுக்காகவே நான் இப்போ வரைக்கும் ஐடி இல்ல, இதுக்காக நான் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணி எவனையாவது கொஞ்சம் காண்டா இருந்துச்சுன்னா அதுல கூட திட்டி விட்டுறலாம்னு இருக்கேன். பேசுறவனா இருந்தா அதுல கூட திட்டி விட்டுறான். எவனும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வரமாட்டேன். ஒரு 1 ஹவருக்கு நான் உட்காந்து வரவே மாட்டேன் இந்த பக்கம். விக்ரமுக்குலாம் நான்லாம் முந்தின நாள் நைட்டு ஆஃப் பண்ண வந்தேன். அடுத்த நாள் படம் பார்த்துட்டு தானே நான் சோனே ஆன் பண்ணேன். அதுக்குள்ள சீன்லாம் போட்டாங்க. அதுவே எனக்கு லேட்டா தான் தெரியும். நீங்க அதை விடுங்க, நீங்க ஆஃப்லைன் போனப்ப அங்க ஒருத்தவன் சொல்றான் அண்ணே கணேஷ் பாக்கு போட்டு வாயில அப்படியே குப்பிடிச்சிட்டு வராரா அப்படின்னா எனக்கு டென்ஷன் போய். நல்ல வேலை அந்த விதத்துல லக்கி நானு. ஏன்னா உண்மையில நான் ஸ்கிரீன்ல பாக்குற வரைக்கும் எனக்கு வந்து ரோலெக்ஸ்னு ஸ்டார்டிங்ல சொல்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றப்ப எனக்கு தெரியல. செகண்ட் சொல்றப்பதான் எனக்கு அவரா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துச்சு. எனக்கு ஸ்பாயிலரே என்னடா கணேஷ் பாக்குல அண்ணன் போட மாட்டாரடா, என்னடா சொல்றீங்க கணேஷ் பாக்கு போட்டுட்டு வர்ற அளவுக்குடா இது அப்படின்னு போய் பார்த்தா அதனால ஏதோ மாத்திரை நசுக்கி போட்டு இருக்கு. ஏன் நீங்க என்ன சைனீஸ் கேடி நினைச்சீங்க? இல்லங்க கணேஷ் பாக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கணேஷ் பாக் என்ன கொடுமையா இருக்கு. தமிழ்நாட்டு குடிமகனுக்கு கணேஷ் பாக் தெரியாம இருக்கு. அதை சொன்னோன்னேதான் எனக்கு வந்துட்டு அவர் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல. அப்படின்னா இருக்காதுடான்னு தட்டி கசைக்கு போடுற மாதிரி அப்படி நினைச்சிருப்பாங்க. யாருக்கு மாதிரி டைலி ஏதாவது கிளப்பி விட்டாங்க. அது சொன்னா பாருங்க கையில இப்படி வச்சு ஒரு நசுக்கி வாயில வைக்கிறாரு அப்படின்னா நீங்க பார்த்தேன் படமே நானே போல நீயே என் கூட குத்திட்டு வர டைலி. நான் சாருக்கு லீக் பண்ணிட்டானுங்க ஊருக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கோம். ஆல்ரெடி அடுத்து அது இங்க இல்லைங்க சிங்கப்பூர்லயே இந்த லாக்டவுன் டைம்ல இந்த பாக்கு போடுறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா போடுறதுக்கு ஒண்ணும் இல்லாம இது போய் அந்த மரத்தூள் இருக்குல்ல பிளேட வச்சு மரத்தூளை சுரண்டி எடுத்து வாயில வச்சாங்க. அப்படி சாருக்கு மாதிரி எதை கிடைச்சாலும் வாயில வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இடையில ஸ்டீவ் ஒண்ணு அடிச்சா நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? தெரியல என்ன சொன்ன? ஏற்கனவே அடுத்துதான் இருக்கு அப்படிங்கிறா மார்க் பண்ணி வச்சிருக்கானே ஸ்டீவ் சங்கி பையல. டேய் உனக்கு அந்த இது இல்லடா பெர்மிஷன் அவன் தரல. நான் வந்து அவனை அரை கொஞ்சம் கூப்பிடுவேன். அந்த பெர்மிஷன் எனக்கு அத்தாரிட்டி இருக்கு. உனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கா கேட்டுக்க. அதனாலதான் எப்படியே போற வகையில சொல்லி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அவனை நான் மட்டும் தான் நடிப்பேன் நீங்கிற மாதிரி. வேற ஸ்டீவ் என்ன ஓபன் பண்ணிட்டாங்களா இல்லையா? அம்மா ஒண்ணுமே பண்ணல. நீங்க மதுரை போட்டிருக்காருல ப்ரோ. அடுத்து வந்து ஆர்ஜிபி சூன் போடுவாரு. அதுக்கப்புறம் அண்ணன் போடுவான்னு நினைக்கிறேன். தியேட்டர் வாசல்ல போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணுங்கடா போங்கடா. வந்துடக்கூடாது ஒரே இடத்துல. இன்னைக்கு இது போராட்டம் பண்ண எங்க உள்ள ஃபேன்ஸ் போடுவாங்க? எந்த ஊரு அவங்க? பாண்டிச்சேரின்னு போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினா உங்களுக்கு தெரியாது எந்த ஊர்னா? இல்ல தெரியும். நம்மலாம் ஒரே ஊரு ப்ரோ. அதனால ஒரே ஊரா இருந்தாலும் வந்துட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாம வாய்ப்பு இருக்குல்ல. வேணாம் யாருக்கும் தெரிய வேணாம் ப்ரோ. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சாச்சு. போட்டி எந்த ஊரு கரெக்டா 1 மணி ஆயிட்டு ப்ரோ. இன்னுமே ட்வீட் போடாம இருக்கானா? யாருப்பா பண்ணிட்டு தான் அடிச்சிட்டு இருப்பாப்ல பொறுமையா. தட்டி விடுனா அப்படின்னு போட்டுருப்பாங்க.
தெரிஞ்ச மேம் சொன்ன மாதிரி வருமானே எனக்கு டவுட் தான். இப்போ வருமா இல்ல காலையில வருமா வரும்? இல்ல மாம்சு, இந்த கருப்புன்னு பேர் வச்சவன் வந்துட்டு எனக்கு அந்த பேர்ல தான் வந்து ஒரு இது நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்துட்டு வருஷத்துல ஒரு நாள் தான் ஓபன் பண்ணுவானுங்க. 360 நாள் சும்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பேர்ல ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு இந்த நைட் எஃபெக்ட்டுக்கு வந்து கருப்பு வந்து நைட்ல தான் ஊர்வலம் போவாப்ல வேட்டைக்கு. அது சரி, அது ஓகே. அது மாதிரி நம்மள மிட் நைட் மிட் நைட்ல தான் எல்லாம் இந்த மாதிரி பல சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அங்க எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிருப்பான் 1 மணிக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு. நான் கருப்பு ஜோசியக்காரன் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க போல, மிட் நைட்டுக்கு மேல எழுதி விடுங்க. கருப்பு மாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் பத்தி விட்ட ஆளு வந்துட்டு நம்மால் கூட கான்டாக்ட்ல இருக்கானா என்னன்னு தெரியல. அந்த சோசியன் இங்கிட்ட வந்துட்டான் போல. சாருக்கு எனக்கு டிஎம் பண்றான், கருப்பை மட்டும் நைட்டு வேட்டைக்கு போக மாட்டான், நானும் வேட்டைக்கு போக மாட்டான் நைட்டு அப்படிங்கிறான். நீ என்ன வேட்டைக்கிட்டா போவாங்க டிஎம் பண்றேன், என்னன்னு கேட்டுங்க நண்பர்களே. என்ன எனக்கு தெரியலப்பா, ஏதோ வேட்டைக்கு போறேன். நைட் ஆனா வெங்காயம் தானடா உடிச்சிட்டு இருப்பேன், வேட்டைக்கு எங்களா போவேன். கோயம்பேடு பஸ் முதல்ல நிப்பேன் அப்படிங்கிறான். நிப்பேன் அங்க வேட்டைக்கு போவேன் அப்படிங்கிறேன். அங்க என்னடா வேட்டைக்கு போறேன்னு கேட்டா என்ன சொல்லல. முக்காலி 1 மணியே ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு ட்வீட்டும் போட முடியல. நான் கேட்சாவும் கிளியர் பண்ணிட்டேன். போச்சு போ, ஏதோ முடிச்சு விட்டாங்க போல. நாளைக்கு விடிஞ்சும் போட இல்ல ப்ரோ, முடியாது. 12 மணிக்கு அப்புறம் இல்ல ப்ரோ, யாரா ஐடியா பாத்துட்டு ஒரே ட்வீட் போட்டு அடிச்சுட்டாங்க. அஞ்சலிக்கும் ஐடியா ஏதாவது பண்ணிடுவோம். எவனா வேலையை பார்த்து விட்டாங்கன்னு தெரியல. நான் விஜயை கடிச்சு வர 5 நாள் தான், 5 நாள் ஆச்சு. இதுதான் அறிகுறி உங்களுக்கு. அடுத்த ஐடி ஓபன் பண்ணி ரெடியா வச்சுக்கங்க. எஸ்எஃப்சி பேஜ் அட்மின் யாரு அது? நவீனா? நவீன் தானா? ஏன் என்னாச்சு? இல்ல போட்டதே திருப்பி போட்டுட்டு இருக்காப்ல. அவரே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி போட்டிருப்பாரு அவருக்கு. ஹரி ப்ரோ தான் அதே வீடியோ கேஜிஎஃப். நைட் அவனும் தூங்காம என்ன நேஷனல் சயின்ஸ் புக் பண்றாங்கன்னா தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட் லேட் ஆகும். செவன் ஸ்கிரீன்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இங்க ப்ரோ, இங்க நான் ஃப்ரைடே தான் ப்ரோ புக் பண்ணிருந்தேன் ஆக்சுவலா படமே. அங்கேயா? இன்னும் இதாவல மறுபடியும். இன்னைக்கு காலைல ரீஃபண்ட் வந்துருச்சு சவுதியில. நீ மறுபடியும் நாளே காலைல புக் பண்ணணும். இல்ல இன்னைக்கு தான் ஃப்ரைடே. அதான் சாரி எனக்கு 10 தானே ஆச்சு. எனக்கு இது 10 தான் ஆச்சு. என்ன இன்னைக்கு போக பிளான் இருக்குதா இல்ல எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ படத்துக்கா? வரட்டும் ப்ரோ. ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆயாச்சு. இன்னொரு வாட்டி எங்க ரீஃபண்ட் பண்ணதுக்கு முடியாது. பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். நாளைக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மார்னிங் புக் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி புக் பண்ணி. எந்த செயின்ல புக் பண்ண? இது மச்சான் ஆக்ஸ் சினிமாஸ் இருக்குல, அது பாக்ஸா? ஆமா அதுலதான். பரவாயில்ல, உனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டானுங்க. எனக்கு சினிகோ இவங்கள்ட்ட பண்ண 24 மணி அவனே ஒரு கஞ்ச பிஸ்னாரி தாயிலையும் அவன்கிட்டே பண்ண அவ்வளவுதான். சரி ஓடு. அவங்கள்ட்ட பிச்சு தான் தருவானோ. பிச்சு எப்பமா தருவானோ. டிக்கெட்ஸ்ட பேசிட்டேன். அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, பிரச்சனை கிடையாது, படம் திருப்பி ஓபன் பண்ணானுங்கன்னா கால் பண்ணுங்க, அந்த வவுச்சர். அதான் உனக்கு அந்த இதை மாத்தி தருவான். டிக்கெட்டை மாத்தி தருவான்னு நினைக்கிறேன் அடுத்த இதுக்கு. நானே மாத்தி தரேன். நேத்து நைட்டே புக் பண்ணிட்டு தான் இப்ப கேன்சல் ஆகி உட்காந்துக்கிறேன். அடுத்த ஷோ நான் இன்னைக்கு சொல்றேன்டா. இன்னைக்கு ஷோ பண்ணீங்கன்னா கேட்டேன். ஓபன் ஆகலையே. ஆகலையா? நீ ஓபன் ஆகல ப்ரோ. நீ காலைல தான் நான் நேத்து உள்ளது டிஃபன் கிடைச்சு. சோ இன்னைக்கு நான் இப்ப ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டேன். அவன் பாத்துட்டான். எப்போ ஆனாவது அப்ப டக்குன்னு படமே அந்த படமே கேட்டகரியில இல்ல. மூவிஸ் கேட்டகரியில அந்த படமே இல்ல இந்த சைட்லயுமே. விஷயமா எல்லாம் இருக்கு. விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. திருஷ்யமா அதிரடி 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் புக்கிங். இதெல்லாம் கனவு தான் நமக்கு கடைசி வரைக்கும். நான் வந்துட்டு அதே 3 பார்ட்டா செத்த படத்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். நம்ம 3 நாளா செத்து போன மாதிரி நம்ம படத்தை தூக்கிட்டு குளித்தோடனே மறுபடியும் போயிச்சு எடுப்பான் போல, பதச்சு எடுப்பான் போல. என்னத்த சொல்லுது, ஆல்ரெடி போலீஸ் வேற இடத்துல வச்சுட்டான். இனி மறுபடியும் போலீஸ் எங்க மறுபடியும் குடோன்ல இருக்க மாதிரி அதே மாதிரி சொல்ல வச்சிருவான் போல. அதோட படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த இந்த எலும்பு எடுத்து பொடி பண்ணி கடல்ல தூக்கி விடுறான்னு சொல்லுவாங்க போல. அதுக்கு அடுத்த பாட்டுல அந்த கடலுக்குள்ள குதிச்சு அந்த கடலுக்குள்ள டிஎன்ஏ சேகரிக்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்துருக்கு. அதுல இருந்து இந்த கொலையை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு வருவாங்க.
அந்த மண்ணை எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கலாம். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதான் ப்ரோ, ஒண்ணு அந்த இந்த படம் டெக்னாலஜி பயங்கரமா ஓடும், இல்லைன்னா பயங்கரமா கடுப்பாயிரும் எல்லாரும். அதான் நடக்குது, ரெண்டுல ஏதாவது நடக்க போகுது. அவன் உள்ள போயிருந்தாலே நேரம் வெளியே வந்திருக்கலாம் ஜாமீன் வாங்கிட்டு. என்னடா அடி இல்ல நல்லா ஆண்டவர் அப்ப கரெக்டா கணிச்சுட்டாப்ல. சிம்பிள், ஒரு அழுகையை போட்டாப்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிச்சு விட்டாப்ல. செகண்ட் பார்ட்டும் எடுக்க தேவையில்ல, தேர்ட் பார்ட்டும் எடுக்க தேவையில்ல. ஆண்டவரு ஆண்டவர்னும் அதான் ஆண்டவர் ராக்ஸ்ரா. இதுக்கு மேல இதுல தேட்ட ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவர் அழுதுலயே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் பார்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் தானே திருஷ்யமுகம் பாவனும். அது என்ன அவன் சொன்னாலும் நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் கான்ஸ்டபிள் வேலையே கழிவுங்க. அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட வந்துகிட்டு இருமா கொஞ்ச நேரம் பொறுமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்ற மாதிரி அவன் நின்று டைலாக் பேசுறதெல்லாம் ஏத்துக்க. அவ்வளோ பெரிய ஒரு ஐஜி போய் நான் கொண்டுட்டு அந்த அசால்ட்டா நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். நீ நாங்கள் 2 பேர் முடியுமா? நம்மளுக்குலாம் பேக்ரவுண்ட் இருந்தா கூட அவங்க எல்லாம் பார்த்தா இதுவாகுது. அது என்ன நீங்க சப்டிலே 1000 அது இதுன்னு சொன்னாலும் ரியாலிட்டி அது கிடையாது. நீங்க மல்லு 1000 உருளலாம் பொருளலாம். ரியாலிட்டியில யாரா இருந்தாலும் அந்த இடத்துல பஸ்ட் அவுட் ஆகுதுதான் செய்வாங்க. இதுக்குதான் வந்து இதை சொன்னதுக்குதான் சாருக்கு வந்து 3 நாளா என்னை கடிச்சா. தாயிலே இப்ப பேசுறா. இப்பதான் கேக்குறேன், என்ன சொன்ன? சாருக்கு மாதிரி ஒரு கேன தாரி எங்கேயும் பார்க்கவே முடியாது. கழுவிட்ட தாரி ஏன்டா இது தவறான செய்தி. இல்ல இல்ல நீ மேல விழுந்து செத்து இருந்தீன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு நேத்தோ அந்த மாதிரி கருப்பு படம் வெளியாத ஷாருக் வந்து ரெண்டு ஆள் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கே, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்டா, ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ப்ராப்ளம் வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாருக் கூட புலம்பல பெருசா. நான் டிவில பார்த்தேன் ஷாருக் புலம்பாம இருந்தே எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. இதா இருந்தது. அதான் ப்ரோ, ஷாருக் இன்னும் ஐடியா இருக்கு ப்ரோ. அவன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபுல்லா டெம்ப்ளேட் சிரிச்சு அந்த சிவாமன் டெம்ப்ளேட்டை போட்டு சிரிச்சு அனுப்பிட்டு இருக்கேன். அவனுக்கு ஸ்டைலு அவனுக்கு என்ன இது ஒருவேளை தாரி இவனுக்கு ஏதாவது டிக்கெட் கிடைக்கலையா இல்ல என்ன ஏதாவது பெட்டு கட்டினா நான் அந்த படம் நான் கும்பிக்கிட்டு என்னன்னு தெரியல. சரி ரைஸா டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நான் ஜம்ப் பண்ணி போயிட்டேன். என்னன்னா உச்சகட்ட என்ன சொல்றது, இதுக்கு மேல என்னத்த சொல்றது, சிரிக்கதான் முடியுது, ஒண்ணும் பண்ண முடியல. ஏதாவது கடிச்சு லைட்டா ட்வீட்டை போட்டா முதல் ஆர்டி பண்றேன். கொடூர வன்மத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இருக்கேன் போல. எவன் கடிச்சு போறானோ அவன் ட்வீட்டப்ல நீ சாருக்கு டிஎல்ல போனா நீ பாத்துக்கலாம். ப்ரோ ஆக்சுவலி நேத்து வந்து 117 போஸ்ட் பண்ணிருக்கிறான் எஸ்ஆர் ப்ரோ. ஸோ இன்னைக்கும் அன்ன டைம்ல போடுவாங்களா? 117 அதெல்லாம் கணக்குது. 9 எதெல்லாமோ கண்டுபிடிக்கான், சாக் எதை கண்டுபிடிச்சா என்னதானா பிரச்சனை பாருங்க. அவனே டேய் அவங்களே காசு போட்டு அவனே முதல்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவனே படம் ரிலீஸ் ஆக போன்றிருக்காண்டா. நீ ஏன்டா தயவுசெய்து இம்பார்ட்டா கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த புள்ளி வரலாம் தயவுசெய்து எடுத்துட்டு வராங்க நாளைக்கு ஒரு நாள். நாளைக்கு வர்ற இருக்கிற படத்தை பார்க்கட்டும்டா, அதுக்கப்புறம் புள்ளி வரலாம் பேசுங்கடா. போற பார்க்க பார்த்தா நேத்து கூட சீக்கிரம் வந்துருச்சு போல. நேத்து 1 மணிக்கு தானே ட்வீட் போட்டாங்க 10:30. நிச்சியா? ஆமா 10:30 எப்படியே பேசுறேன். ஹலோ ப்ரோ, சொல்லு ப்ரோ. நாளைக்கு ரிலீஸ் ஆமா இல்லையா ப்ரோ? ரிலீஸ் ஆகும் சொல்லி ட்வீட்லாம் போட்டாங்க. இன்னும் புக்கிங் ஓபன் ஆகலையே. நேத்து பண்ணுவாங்க லேட் ஆகும் ப்ரோ. அத்ரே ப்ரோ மார்னிங் உங்களுக்கு புக்கிங் மார்னிங் 8 மணி ஓபன் பண்ணலாம். 9 தான் ஓபன். மார்னிங் 8 மணி ஓபன் பண்றானா அத்ரே ப்ரோ? எப்படி ப்ரோ 8 மணி ஓபன் பண்ணி 9 மணி ஷோ போறதா? 10:30 மணி ஷோ 8 to 9 குள்ள புக் பண்ணலாம். 9 மணி நாங்க 8 to 9 போடுறோம் போல உங்களுக்கு அத்ரே ப்ரோ. அப்ப எல்லாம் படம் பாதியற பாத்துருவானா அத்ரே போகலாங்க? ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்கய்யா. அவன் வந்து காலைல போடுற ஷோ வந்து இது எங்களுக்கு கொடுத்த டிக்கெட்ல ஃபுல் பண்ணிடுவாயா. அவன் ஓபன் பண்றது அடுத்த ஷோயா.
அவன் எங்களுக்கு போடாம அவன் ஓபன் பண்ணிடுவான். அவன் இல்ல நம்ம ஷோ தான் 10:30 மணிக்கு போடுறான். அவன் 10:30 மணிக்கு நம்ம ஷோ போட்டு ஓபன் பண்ண நம்ம ஷோ தான் 10:30 மணிக்கு. அதுக்கு அடுத்த ஷோ தான் வந்து அவன் புக்கிங் ஓபன் பண்றேன்னு இருக்கான். அது தெரியாம 8 to 9 தான் நெக்ஸ்ட் ஷோ. அது தெரியாம வந்துட்டு சாருக்கு தேவை ஏதோ பேசிட்டு இருக்கேன். மைக்கே ஆன் பண்ணல இருந்தாலும் ஆனா கன்ஃபார்ம் அப்ப கன்ஃபார்ம் வந்துருங்க. குண்டடே உனக்கு என்ன மயிரா தெரியும்? சாம்பார் ரசம் இருக்கு. நாளைக்கு வந்து ஏதாவது வந்துட்டு 9 மணிக்கு மத்தவனுக்கு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வந்துட்டு எனக்கு ஏதாவது டெம்ப்ளேட்டை போட்டுட்டு வாட்ஸ்அப்ல முதல் வேலையை பிளாக் பண்ணி விட்டுரு. எல்லாரும் நாளைக்கு யாத்திரையான எல்லாருமே அவர் நீங்க போங்க. ஸ்பாயிலர் ஆரம்பிச்சு விடுங்க. டக்கு 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 வீடியோ எடுத்து நீங்க ஓப்பனே பண்ண மாட்டானே. ஆனந்தராஜ் மாதிரி உட்காந்துருவேன். இல்ல ஃபர்ஸ்ட் படுக்கிறவன் உட்காந்து காலைல 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 8 மணிக்கு குளிப்பேன். 8:30 இங்க இருந்து உட்காந்து 8:30 இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி 9 மணிக்கு போய் சேர்ந்து ஒரு டீயை குடிப்பேன் பொறுமையா. நேரம் உள்ள போயிருவேன். ஆனா போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன், தம்பி இன்னைக்கு இல்ல தம்பி. இப்ப வேர்ல்ட் வைட் ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 9 மணிக்கு தானே? அட என்ன கன்ஃபர்மேஷனே வரல. இல்லடா பிரீமியர்ஸ் இல்ல. சிங்கப்பூர் சித்தப்பா இதெல்லாம் பிரீமியர்ஸ் இல்ல. இங்க சிங்கப்பூர் சித்தப்பா விவேக் எங்க போயிட்டானா? அவன் சிங்கப்பூர்ல இருக்கான். சிங்கப்பூர்ல ஓபன் பண்ணி இருந்தா சிங்கப்பூர்ல தான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட். யூஎஸ்ல எனக்கு கணக்கு தெரியல. இல்ல நான் மனோ கிட்ட வர கேட்டேன். யூஎஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீக்கெண்ட் பண்றது கஷ்டம் மாதிரி போட்டுருந்தான். Davis will start only after 10:30 AM. Don't worry. You won't open on it. யூஎஸ் ஷோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான். சோ நாளைக்கு ஈவினிங் ஷோ கண்டிப்பா இருக்கும். ஈவினிங் ஷோ நைட் அப்படியே ஷோ அது லிமிட்டட் ஷோஸ் தான் இருக்கும். ஆமா லிமிட்டட் ஷோஸ் தான் இருக்கும். ஏன்னா இவங்க காண்டாயிருவானுங்க. சோ இப்போ ஒரு வாட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஷோஸ் கம்மி பண்ணிடுவானுங்க. பண்றது நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. கங்குவா செம்மையா ரிலீஸ் ஆச்சு. கங்குவாக்கு அப்புறம் அவ்வளவுதான். கங்குவா செம்மையா ரிலீஸ் பண்ணாங்க. பட் கங்குவா வந்து எக்ஸ்டி அது மாதிரி பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது பெரிய ஸ்கிரீன் ஒரு ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருப்பான் அவ்வளவுதான். இல்ல நிறைய ஷோ போட்டாங்க எக்ஸ்டிலயே. கம்மிதானே. இல்ல கங்குவா செம்மையா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நிறைய ஷோஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே பெரிய ஸ்கிரீன் தான். ரெட்ரோ சின்னதாச்சு. அதுக்கு அடுத்து இது இல்லவே இல்ல பிரீமியர்ஸ் இல்ல ரெட்ரோலாம். ஆமா ரெட்ரோ பிரீமியர் இல்ல. பட் ஸ்கிரீன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே. சின்ன ஸ்கிரீனா ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துருந்தானுங்க. நீ எங்க ப்ரோ? எங்க யூஎஸ்ஆ? ஆமா ப்ரோ. ஓகே. இப்போ அஹிம்சா போட்டிருந்தான்ல, இப்போ 7400 டிக்கெட் ஓபன் ஆயிருக்கு. சேல் ஆயிருக்கு. ஒர்க்கிங் டேல இவ்வளவு பெரிய கவுண்ட், அதுவும் பிரீமியர்ஸ்லாம் இல்லாம. இந்த ஆளு மட்டும் ஒரு ஹிட் அடிச்சிட்டு அடுத்த படம் வந்து ஃபெஸ்டிவல்ல பிரீமியரோட போட்டா என்ன ஆகும்? 1,00,000 ஆனா என்ன? இப்போ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. என்ன பண்றது? சொல்லு. இல்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். கொஞ்சம் ஒப்பாரி வைக்கலாம் மாட்டேன். போடுறா அடுத்த படத்தை பாட்டு போடா. டென்ஷன் கூயாகிட்டு இருக்கும். இப்படித்தான் நேற்று அதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னு இன்ஸ்டா ஓபன் பண்ணேன். அதுல நசரியா போஸ்ட் பிரபா இங்க ஃபுல்லா அழுதுட்டு அங்க போய் நசரியா போஸ்ட்டுக்கு கமெண்ட் போட்டிருக்கான். ஹார்டிங் போட்டிருக்கான். எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரட்டிக்